சரி, இப்ப இத்தனை ஆண்டுகளாக குரு பூஜை எல்லா மகான்களும் நடக்குது, நம்ம ஐயாக்கும் நடக்குது. இப்ப ஒரே கேள்விதான், இது மாதிரி எல்லாருக்கும் சாதா மனிதர்களுக்கெல்லாம் நடக்குதா? ஐயா என்ன பண்ணாரு அப்படி இல்லையா? பெரிய பெரிய சாதனை என்ன பண்ணாரு? இப்போ பெரிய சாதனை செய்த தலைவர்களுக்கு கூட கொஞ்ச காலம் வரைக்கும் தான். ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி பட்டி ஆண்டாருன்றாங்க. த கிரேட், அவருடைய காலம் பொற்காலம் என்று ஒன்று சொல்கிறார்கள். இப்ப அவரினுடைய சமாதி போய் பாத்தீங்களா? யாருக்கும் சமாதி இருக்கா? நாங்க கேள்வி முறை எட்டு கிடக்கிறது. அந்த மாதிரி எத்தனையோ கட்டி ஆண்ட மன்னர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கல்வியாளர்கள், இன்னும் எத்தனையோ துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்களுக்கெல்லாம் என்ன அங்கீகாரம் எப்ப வரைக்கும் வரும்? நினைச்சு பாருங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க யாராவது ஐயாவுடைய ரத்த சம்பந்தம் உடையவர்களா? எதுக்காக இவங்கெல்லாம் கூடியிருக்கோம்? எவ்வளவு நாள் இந்த பிளான் நடந்திருக்கும்? நம்ம வர்றதுக்கு ஒரு பிளான், ஐயாவுடைய குரு பூஜை போயிடணும். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தவொடனே. இப்ப இதை நடத்துறவங்க யாராவது அவருடைய சொந்த, ஆனா எங்க அப்பன்னுவாங்க இங்க இருக்கவங்க எல்லாரும். அது ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பன் அப்படின்னுவாங்க. எங்க அப்பா, என் அம்மா, அவரு ஒரு ஐயா சொல்லுவாரு, என் குடும்ப கணக்கு வழக்கை அவர் தாம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படி அவரோட மிக நெருக்கம். என்ன என்ன சம்பந்தம் அவர்களுக்கு? என்ன செய்தார் அவர்களுக்கு? இது என்ன அப்படின்னா ஒரு உணர்வு. இது இவங்க நடத்தாங்கன்னா ஒரு உணர்வு. என்ன உணர்வு? அன்புன்னு சொல்லாமா? குரு பக்தி இல்ல, நம்ம தலைப்பாக்கு தானே குரு பக்தி. அது அப்புறம் வர. இது என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு பலனை அனுபவிச்சாங்க. அவ்வை சொல்ற, அவ்வை குரல்ல கொஞ்சம் எல்லாரும் உள்ள எடுத்துட்டு போங்க, சாதாரண இடம் இல்லை இது. தலைப்பட்ட சத்குருவின் சன்னதியில் அல்லால் வலைப்பட்ட மான் அதுவே வாழ்க்கை என்கிறார் அவ்வை, அவ்வை குரல்ல.